சாவுக்கடியா என்று வியக்கத்தக்க வகையிலே திருமதி ஜான்சி ராணி அவர்கள் ஒரு அணியின் தலைவியாக நின்று மிக அருமையாக சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார்கள். எல்லா குழந்தையும் பிறக்கும்போது அழும், ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் சிரித்து கொண்டே பிறந்திருக்கும் என்று நினைத்திருக்கின்றேன். திரு ஆனந்தன் அவர்கள் எதை பேசினாலும் சிரித்து கொண்டே பேசுவார். இன்று அவர் புன்னகை மன்னன் என்று பெயர் வாங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பெயரை ஆனந்தன் பேரானந்தமாக பேசியிருக்கிறார். பொருளாளராக இருப்பவர் பொருளோடு பேசியிருக்கிறார் திரு காளிதாஸ் அவர்கள். குமுதா செல்வமணி மணி ஒலித்தது போல் மணி ஒலித்ததையும் தாண்டி பேசியிருந்தார். சுஜாதா அவர்கள் புதுமுகம் என்று சொல்வார்கள். நிச்சயமாக எங்களுக்கு அவர் புதுமுகம் அல்ல, மிக இந்த துறைமுகத்தில் அறிமுகமான நல்ல முகம், அருமையான முகம். அவர் கவிதை பட்டிமன்ற பேச்சுக்கு வேண்டுமென்றால் புதுமுகமாக இருக்கலாம். கவிதையை அவர் பழம் தின்று கொட்டை கூட போடவில்லை, அந்த கொட்டையும் அவித்து தின்று விடுவார். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் அவர். இன்று கன்னி பேச்சு என்று சொன்னார்கள், அது கன்னி பேச்சு என்ற அல்ல, கண்ணிந்த பேச்சு.